அன்புள்ள நியூஸ் தமிழ் நேயர்களே வணக்கம். இன்று 28/3/2025 பங்குனி 14 வெள்ளிக்கிழமை. தேய்பிறை சதுர்தசி திதி இரவு 7:55 வரை, பின்பு அமாவாசை. புரட்டாதி நட்சத்திரம் இரவு 10:09 வரை, பின்பு உத்திரட்டாதி நட்சத்திரம். நாள் முழுவதும் சித்த யோகம். ராகு காலம் பகல் 10:30 முதல் 12 மணி வரை. யமகண்டம் மதியம் 3 மணி முதல் 4:30 வரை. சுப ஓரைகள் காலை 6 மணி முதல் 8 மணி வரை, காலை 10 மணி முதல் 10:30 வரை, மதியம் 1 மணி முதல் 3 மணி வரை, மாலை 5 மணி முதல் 6 மணி வரை, இரவு 8 மணி முதல் 10 மணி வரை. இனி இன்றைய ராசி பலன். மேஷ ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு லாபஸ்தானத்தில் சனி சந்திரன், 2இல் குரு, 3இல் செவ்வாய் சஞ்சரிப்பதால் உங்களின் பண வரவுகள் மிக மிக சிறப்பாக இருந்து அனைத்து தேவைகளும் பூர்த்தியாகும். குடும்ப ஒற்றுமை மிகவும் சிறப்பாக இருக்கும். தொழில் வியாபாரத்தில் ஒரு நல்ல மாற்றத்தை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. வேலைக்கு செல்பவர்களுக்கு ஒரு நல்ல முன்னேற்றம் உண்டாகும். புதிய வாய்ப்பை எதிர்பார்த்தவர்களுக்கு ஒரு பெரிய இடத்திலிருந்து நல்ல செய்தி வரக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் இருக்கிறது. மேலும் அனுகூலமான பலன்களை நீங்கள் பெறுவதற்கு சிவன் ஸ்தலங்களுக்கு சென்று வருவது மிகவும் சிறப்பு. ரிஷப ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு லாபஸ்தானத்தில் சூரியன், ராகு, புதன், சுக்கிரன் ஆகிய கிரகங்கள் சஞ்சரிப்பதும் 10, 11 ஆகிய ஸ்தானங்களில் சந்திரன் சஞ்சரிப்பதும் நல்ல அமைப்பாகும். இதன் காரணமாக ஏற்ற மிகுந்த பலன்களை பெறுவீர்கள். மறக்க முடியாத இனிய நிகழ்வுகள் நடக்கும். உங்களுக்கு இருக்கக்கூடிய கடந்த கால சோதனைகள் எல்லாம் மறைந்து வளமான பலன்கள் ஏற்படும். கொடுத்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்றுவீர்கள். நண்பர்கள் மூலமாக ஒரு சில அனுகூலமான பலன்கள் கிடைக்கும். புதிய பொருட்களை வாங்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. தொழில் ரீதியாக பார்க்கின்ற பொழுது பல்வேறு வளமான பலன்களை பெறக்கூடிய ஒரு அமைப்பானது இன்றைய நாளில் இருக்கிறது. வேலைக்கு செல்பவர்களுக்கு அதிகாரிகளுடைய ஒத்துழைப்பு சிறப்பாக இருப்பதால் கடினமான பணியை கூட சுலபமாக செய்து முடிக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. இன்றைய நாளில் பேச்சில் சற்று பொறுமையோடு இருப்பது, முருக வழிபாடு மேற்கொள்வது மிகவும் நல்லது. மிதுன ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கதிபதி புதன், சுக்கிரன் சேர்க்கை பெற்று 10இல் சஞ்சரிப்பதும் 9, 10இல் சந்திரன் சஞ்சரிப்பதாலும் வளமான பலன்களை பெறுவீர்கள். கடந்த கால பிரச்சனைகள் எல்லாம் தற்போது விலகி ஏற்ற மிகுந்த பலன்கள் ஏற்படும். கொடுத்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்றுவீர்கள். நண்பர்கள் மூலமாக ஒரு சில வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. புதிய பொருட்களை வாங்குவீர்கள். எதிலும் சுறுசுறுப்பாக செயல்பட முடியும். அது மட்டும் இல்லாமல் தொழில் வியாபாரத்தில் பல்வேறு வளர்ச்சிகள் ஏற்படும். உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது புதிய வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் இருக்கிறது. மேலும் வளமான பலன்களை நீங்கள் பெறுவதற்கு விநாயகர் வழிபாடு மேற்கொள்வது மிகவும் நல்லது. கடக ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு லாபஸ்தானத்தில் குரு, பாக்கியஸ்தானத்தில் புதன், சுக்கிரன் சஞ்சரிப்பது பொருளாதார ரீதியாக அனுகூலமான பலன்களை ஏற்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பு என்றாலும் இன்று மாலை 4:45 வரை சந்திரன் 8இல் சஞ்சரிப்பதால் தேவையில்லாத அலைச்சல்கள் ஏற்படும். சுலபமாக முடிய வேண்டிய காரியங்கள் சற்று தாமதமாகும். உடல் ஆரோக்கியத்தில் அக்கறை எடுத்துக்கொள்ள வேண்டும். உணவு விஷயத்தில் சற்று கட்டுப்பாடோடு இருப்பது நல்லது. தொழில் ரீதியாக பார்க்கின்ற பொழுது சின்ன சின்ன பிரச்சனைக்கு அப்புறம் அனுகூலங்கள் கிடைக்கும். காலை வேளையில் தேவையற்ற குழப்பங்கள் இருந்தாலும் மாலையில் சில மகிழ்ச்சி தரக்கூடிய ஒரு இனிய நிகழ்வுகள் நடக்கக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் இருக்கிறது. குறிப்பாக புதிய முயற்சிகளை தவிர்ப்பது, பிறர் விஷயத்தில் தலையிடாமல் இருப்பது மிக மிக நல்லது. இன்றைய நாளில் அம்மன் வழிபாடு மேற்கொள்வது மிக மிக சிறப்பு. சிம்ம ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 8ஆம் வீட்டில் சூரியன், ராகு, புதன் போன்ற கிரகங்கள் சஞ்சரிப்பதும் 7, 8இல் சந்திரன் சஞ்சரிப்பதும் சாதகமற்ற அமைப்பாகும். அதிலும் குறிப்பாக இன்று மாலை 4:45 பிறகு
சந்திரன் 8ஆம் வீட்டுக்கு மாறுதலாக இருப்பதால் இன்று உங்களுக்கு மாலை வேளையில் சந்திராஷ்டமம் இருக்கிறது. அதனால் புதிய முயற்சிகளை தவிர்ப்பது, பிறர் விஷயத்தில் தலையிடாமல் இருப்பது நல்லது. தொழில் ரீதியாக பார்க்கின்ற பொழுது தேவையில்லாத அலைச்சல்கள் ஏற்படும். வேலைக்கு செல்பவர்களுக்கு நீங்கள் சிறப்பாக செயல்பட்டாலும் உடனிருப்பவர்கள் உங்களுக்கு தேவையற்ற நெருக்கடிகளை உண்டாக்குவார்கள். அதனால் எதிலும் சற்று பொறுமையோடு நிதானத்தோடு இருப்பது, முடிந்தவரை புதிய முயற்சிகளை தள்ளி போடுவது தவிர்ப்பது மிக மிக நல்லது. இன்றைய நாளில் தேவையற்ற பயணங்களை தள்ளி வைப்பதன் மூலமாக இருக்கக்கூடிய பிரச்சனைகளை சமாளிக்க முடியும். இன்றைய நாளில் நீங்கள் லட்சுமி நரசிம்மர் வழிபாடு மேற்கொள்வது மிகவும் நல்லது. கன்னி ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 6-7 சந்திரன், 9 குரு சஞ்சரிப்பது நல்ல அமைப்பாகும். இதன் காரணமாக ஒரு வளமான பலன்களை பெறுவீர்கள். கடந்த கால பிரச்சனைகள் எல்லாம் விலகி ஏற்றமிகுந்த பலன்களை பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. இருக்கக்கூடிய இடத்தில் உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். பண வரவுகள் மிகவும் சிறப்பாக இருக்கும். தொழில் வியாபாரத்தில் ஒரு நல்ல வளர்ச்சியினை நீங்கள் பெறுவீர்கள். உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது ஒரு நல்ல மாற்றங்கள் ஏற்படும். விரும்பிய இடமாற்றங்கள் கிடைத்து மனமகிழ்ச்சி ஏற்படும். கடந்த கால சோதனைகள் எல்லாம் குறையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. இருக்கக்கூடிய இடத்தில் உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். இன்றைய நாளில் நீங்கள் அனுகூல பலன்களை அடைவதற்கு மகாலட்சுமி வழிபாடு மேற்கொள்வது மிக மிக நல்லது. துலா ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 5ஆம் வீட்டில் சந்திரன், சனி, 8 குரு சஞ்சரிப்பதால் எதிலும் சற்று பொறுமையோடு செயல்படுவது நல்லது. பண வரவில் ஒரு ஏற்ற இறக்கமான நிலை இருந்தாலும் சூரியன் ராகு 6ஆம் வீட்டில் இருப்பதால் எதையும் சமாளிக்க முடியும். ஒரு பெரிய மனிதர்களுடைய உதவி உங்களுக்கு கிடைப்பதால் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை எதிர்கொள்ளக்கூடிய ஒரு பலம் உங்களுக்கு உண்டு. தொழில் வியாபாரத்தில் வேலையாட்களை அனுசரித்து செல்வதன் மூலமாக ஒரு சில ஆதாயத்தை அடைய முடியும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் இருக்கும் என்றாலும் மற்றவர்களுடைய பணியும் நீங்கள் சேர்த்து செய்ய வேண்டிய ஒரு நெருக்கடிகள் ஏற்படலாம். தேவையற்ற பயணங்களை தவிர்ப்பது மிக மிக நல்லது. ஆடம்பரத்தை குறைத்தால் நட்பலனை அடைய முடியும். இன்றைய நாளில் தட்சிணாமூர்த்தி வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. விருச்சிக ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 7 குரு, 5 புதன், சுக்கிரன் சஞ்சரிப்பது அற்புதமான அமைப்பாகும். இன்றைய நாளில் 4-5 சந்திரன் சஞ்சரிப்பதால் வேலை பளு சற்று கூடுதலாக இருந்தாலும் அதற்கான ஆதாயத்தை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. தொழில் வியாபாரத்தில் வேலையாட்களுடைய ஒத்துழைப்பை பெரிதாக எதிர்பார்க்காமல் சில விஷயங்களில் நீங்கள் நேரடியாக செயல்பட்டால் ஒரு சில வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. தொழில் ரீதியாக பார்க்கின்ற பொழுது பொறுமையை கடைபிடித்தால் அனுகூலங்கள் கிடைக்கும். வேலைக்கு செல்பவர்களுக்கு சின்ன சின்ன நெருக்கடி இருந்தாலும் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய அனுகூலங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இன்றைய நாளில் உண்டு. உடன் பிறந்தவரிடம் பேசுகின்ற போது சற்று பொறுமையோடு இருப்பது நல்லது. இன்றைய நாளில் அனுகூல பலன்களை நீங்கள் பெறுவதற்கு துர்க்கை அம்மனை தரிசிப்பது மிக மிக நல்லது. தனுசு ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 3 சனி சந்திரன், 4 புதன் சுக்கிரன் சஞ்சரிப்பதால் ஒரு வளமான பலன்களை பெறுவீர்கள். எடுக்கும் முயற்சியில் அனுகூலங்கள் கிடைக்கும். தொழில் வியாபாரத்தில் நல்ல லாபத்தை ஈட்டக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது எதிலும் சுறுசுறுப்பாக செயல்பட்டு ஒரு வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. இன்றைய நாளில் சூரியன் 4, 7 செவ்வாய் சஞ்சரிப்பதால் உறவினர்களிடம் பேசுகின்ற போது சற்று பொறுமையோடு இருந்தால் ஒரு சில வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. குறிப்பாக பேச்சில் சற்று பொறுமையை கடைபிடித்தால் ஏற்ற மிகுந்த பலன்களை அடையலாம். தேவையற்ற பயணங்களை தவிர்ப்பது, தள்ளி வைப்பது மிக மிக நல்லது. இன்றைய நாளில் தட்சிணாமூர்த்தி வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. மகர ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 2 சந்திரன் சனி சஞ்சரிப்பதால் பேச்சில் சற்று பொறுமையோடு இருக்க வேண்டும். குரு பார்வை ஜென்ம ராசிக்கு இருப்பதாலும் 3 சூரியன் ராகு சஞ்சரிப்பதாலும் பண வரவுகள் மிக மிக சிறப்பாக இருக்கும். எடுத்த பணியை குறித்த நேரத்தில் செய்து முடிக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. நண்பர்கள் மூலமாக ஒரு சில அனுகூலமான பலன்கள் கிடைக்கும். உங்கள் செயல்களுக்கு நல்ல ஒரு ஆதரவு உண்டு. தொழில் வியாபாரத்தில் நல்ல ஒரு வளர்ச்சியினை நீங்கள் பெறுவீர்கள். உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது கடந்த கால பிரச்சனைகள் எல்லாம் தற்போது விலகி ஏற்ற மிகுந்த பலன்களை பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. ஆரோக்கியத்தில் சற்று அக்கறை எடுத்துக்கொள்வது, உணவு விஷயத்தில் சற்று கட்டுப்பாடோடு இருப்பது,
குறிப்பாக பேச்சில் சற்று நிதானத்தை கடைபிடிப்பது மிக மிக நல்லது. இன்றைய நாளில் அனுகூல பலன்களை நீங்கள் அடைவதற்கு பைரவர் வழிபாடு மேற்கொள்வது மிகவும் நல்லது. கும்ப ராசி நேயர்களே, உங்கள் ராசி மற்றும் 2ஆம் வீட்டில் சந்திரன் சஞ்சரிப்பதாலும் 2இல் புதன் சுக்கிரன் சஞ்சரிப்பதாலும் பொறுமையை கடைபிடிப்பதன் மூலமாக ஒரு சில வளமான பலன்களை அடைய முடியும். பண வரவில் ஒரு ஏற்ற இறக்கமான நிலை இருக்கும் என்பதால் சிக்கனத்தோடு செயல்பட்டால் வீண் பிரச்சனைகளை தவிர்க்க முடியும். தொழில் வியாபாரத்தில் நெருங்கியவர்களை அனுசரித்து சென்றால் ஒரு சில ஆதாயத்தை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. வேலையாட்கள் ஒத்துழைப்பை எதிர்பார்க்காமல் சில விஷயங்களில் நீங்கள் நேரடியாக இருந்து செயல்பட்டால் அனுகூலங்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது கடந்த கால பிரச்சனைகள் எல்லாம் தற்போது குறைந்து ஏற்ற மிகுந்த பலன்களை பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. குறிப்பாக வீண் வாக்குவாதத்தை தவிர்த்துவிட்டு நிதானத்தோடு செயல்பட்டால் அடைய வேண்டிய இலக்கை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டாகும். தடைப்பட்ட சுபகாரியங்கள் கைகூடும். இன்றைய நாளில் அம்மன் வழிபாடு மேற்கொள்வது மிக மிக நல்லது. மீன ராசி நேயர்களே, ஜென்ம ராசியில் சூரியன் ராகு 12இல் சந்திரன் சனி சஞ்சரிப்பதால் பொறுமையை கடைபிடிக்க வேண்டும். தேவையில்லாத நெருக்கடிகள் ஏற்படும். எளிதில் முடிய வேண்டிய விஷயங்கள் சற்று தாமதமாகும். உடனிருப்பவர்களால் மன அமைதி குறைவு ஏற்படும். தொழில் வியாபாரத்தில் நீங்கள் நினைப்பது ஒன்று நடப்பது ஒன்றாக இருக்கும். குறிப்பாக சட்ட சிக்கல்கள் ஏற்படலாம். தொழில் தொடர்பான கணக்கு வழக்குகளை சரியான முறையில் பராமரிப்பது நல்லது. உத்தியோகத்திருப்பவர்களுக்கு வேலை பளு சற்று கூடுதலாக இருக்கும். நீங்கள் சிறப்பாக செயல்பட்டாலும் உடனிருப்பவர்கள் உங்கள் மீது வீண் பழிச்சொற்களை சொல்லக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இருப்பதால் எதிலும் சற்று நிதானத்தோடு பொறுமையோடு இருப்பது நல்லது. முடிந்தவரை அதிகாரியிடம் வீண் வாக்குவாதங்கள் செய்யாமல் உங்கள் பணியில் மட்டும் கவனம் செலுத்த வேண்டிய நாளாக இன்றைய நாள் இருக்கிறது. இன்றைய நாளில் அனுகூல பலன்களை நீங்கள் அடைவதற்கு குரு பகவானுக்கு வஸ்திரம் சாற்றுவது, மஞ்சள் நிற வஸ்திரம் சாற்றுவது மிகவும் நல்லது. நேயர்களே, இதுவரை இன்றைய ராசி பலனை கூறினேன். மீண்டும் நாளை காலை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.